அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல்ட் ஆடியோ பேஸ்பட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயர்டு இயர்ஃபோன் தான் வந்து இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இதை வந்து ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் ஸ்ட்ரோம் இயர்ஃபோன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 300 ரூபா தான் வருது. பட் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்டை நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு இயர்ஃபோனில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஒரு கம்மி விலை ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேல் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு போட்டில் வந்து 100, அப்புறம் வந்து போட் 103 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆச்சு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில். அந்த ஒரு வரிசையில் இந்த ஒரு போட் ஸ்ட்ரோமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேல் ஆயிருக்கு. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இதை நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 299 ரூபாய்க்கு இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சைட்டில் பிடிச்சிருக்கோ அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாமா, எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வந்து அப்படியே அன்பாக்ஸ் பண்ணுவோம். பேக்கிங்லாம் வந்து உண்மையிலுமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னங்க இந்த ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீயூசபிள் அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதை எங்கே அன்பாக்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து பெட்டி எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்குது. ஸோ வந்து எனக்கே லைட்டாக குழப்பமாக இருக்குது. ஸோ வந்து இப்படியே கரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் லுக் எப்பயுமே உங்களுக்கு தான். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, இவ்வளோ குட்டியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா X1 போட்டிருக்கு. ஸோ வந்து போல்ட் ஸ்ட்ரோம் X1 அந்த ஒரு ஒயர்டு இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் இருக்குது. ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் எங்கே பார்த்துருக்கேன், பீட்ரானில் இந்த மாதிரி குட்டியாக கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து அதே மாதிரி தான் போல்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக போல்ட் அந்த ஒரு ப்ராடக்ட்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு பிராண்ட்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணுறப்ப இது நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ. நம்ம ஏற்கனவே 400 வீடியோ போட்டாச்சு. பட் 400ல் ஒரு வீடியோ கூட பார்த்தீங்கன்னா போல்ட்லேருந்து கிடைக்கல. ஸோ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ போல்ட் பிராண்ட்லேருந்து போடுறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் அதை கண்டிப்பாக அன்பாக்ஸ் பண்ணி உங்கள் பேரோட சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கைஸ், இதோட ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே போடலங்க, எதுவுமே போடல. ஏதோ போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப குட்டியாக போட்டிருக்காங்க. சிம்பிளாக இருக்குது. 1 year வாரண்டி, எக்ஸ்ட்ரா பேஸ், ஹெச்டி டீப் அண்டு 3D சவுண்டு சொல்லியிருக்காங்க. பில்ட்-இன் மைக், பேசிக்கான எல்லா விஷயமே சொல்லிட்டாங்க. சரிங்களா? 4 வரியில் சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கன் மாதிரி பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 year சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இதுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறது பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஜென்யூன் பேக்கிங். சரிமா? உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா ஜென்யூனான ஒரு பேக்கிங்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு லெவலில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான எல்லா கம்பெனியும் சொல்கிறேன். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸில் வந்து இப்போ போட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி, JBL, சோனி, ரியல்மி அந்த மாதிரி MI அந்த மாதிரி லைனாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஜெப்ரானிக்ஸுக்கு அடுத்தது அப்படின்னு கிடையாது. ஜெப்ரானிக்ஸுக்கு கண்டிப்பாக முன்னே தான். சரிங்களா? ஸோ ஜெப்ரானிக்ஸில் அந்தளவுக்கு ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் இருக்காது. பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் வந்து குவாலிட்டி அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப அதிக குவாலிட்டி இருக்காது. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு இது டாப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து அப்படியே அன்பாக்ஸ் பண்ணுறேன். நான் வந்து ரெட் கலர் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இது மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணுறேன். இது பேக்கிங்லாம் ஹேட்ஸ் ஆஃப்ங்க. உண்மையிலுமே வேறு லெவலில் பேக்கிங்கு. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்குலாம் போல்ட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு. நான் ஏதோ சின்ன பிராண்டுன்னு நினச்சேன். பார்த்தா வெகு வேலை பண்ணுறாங்க. ஸோ காய்ஸ், பக்காவாக இருக்குது. சரிங்களா? இருங்க ட்ரை பண்ணிடலாம். இதெல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வந்து ஒரு சாங்கை டெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதோட பட்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. போட்டில் 242 அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. சரிங்களா? அது 500 ரூபான்னு நினைக்கிறேன். அதில் தான் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக பார்த்தப்ப இந்த ஒரு கூக்கு இருக்கும்ல, காதில் கரெக்டாக உள்ளே மாட்டும். சரிங்களா? அது பட்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப அதில் தான் கொடுத்தாங்க. ஸோ வந்து இதில் 2 பேர் ஆஃப் இருக்குது. அந்த ஒரு மஃப் பார்த்தீங்கன்னா அதுவுமே 2 பேர் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஒயர் குவாலிட்டி எப்படின்னு பார்த்துடலாம். ஒயர் குவாலிட்டி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. உண்மையிலுமே பெஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோ மீட்டர் வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர் டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்துனா 1 மீட்டர் வருது. இதோட ஒயர் குவாலிட்டியும் உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. பட்டன் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் வந்து இங்கே போல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிராண்ட் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா போல்ட் ஆடியோஸ். சரிங்களா? அதான் வந்து ஷார்ட்டாக போல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவிங் மைக் இருக்குது. அது பக்கத்துலேயே கால் ஃபங்க்ஷன்ஸு. இந்த ஒரு சிங்கிள் பட்டனை வச்சே நீங்கள் வந்து மல்டி பர்பஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பாஸ் ப்ளே இருக்கும். டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு சாங் போகும். லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா சவுண்டு, ஓ மை காட், இதில் வந்து சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது கிடையாது. லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் தான் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து நீங்கள் வால்யூம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் தான் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ வந்து இதில் இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அடிப்படுது. இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
ஸோ மற்றபடி ஒயர் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குங்க சரிங்களா. இதோட பின் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்கிள் ஷேப்பாக, இது ஒரு பெட்ரோல் பங்க் ஷேப்னு வச்சிடலாமா சரிங்களா. பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி ரிவ்யூ நம்ம சேனலில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கைஸ் இதோட ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 10mm டிரைவர் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா மஜாவாக இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ எப்படி ப்ரோ ஃப்ளாட்டாக இருக்குமா இல்லை வந்து கர்வாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கர்வாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு காதுக்குள்ளே நல்லா கிரிப்பாக நிற்கும். நீங்கள் திடீர்னு யாராச்சும் பக்கத்தில் உரசிட்டு போனாங்க அப்படின்னா கூட இது புடிங்கிட்டு கீழே விழுவாது சரிங்களா. நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். லோகோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இதோட மெட்டல் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. இனிமேல் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் போல்ட்டை பற்றி பேசிடலாம் சரிங்களா. சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை வந்து வியர் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு, ஒரு வியரிங் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறேன். ரைட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது அப்படியே நம்ம வியர் பண்ணிக்கலாம் சரிங்களா. எப்படி இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ கைஸ் காதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கம்ஃபர்ட்டாக ஃபிட் ஆகுது. உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. ஃபிட்டிங்ஸ்லாம் வேறு லெவல் சரிங்களா. ஸோ வந்து கரெக்டாக மஜாவாக ஃபிட் ஆகிருக்கு. ஸோ வந்து ஓகே ஃபிட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ ஒரு சாங் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு சாங் வந்து நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ வந்து நான் ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கேன். இப்போ ரொம்ப ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கேன். ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டோம் அப்படின்னா ஒரு எரிச்சல் மாதிரி இருக்குது சரிங்களா. ஸோ வந்து ஒரு 80% மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு 80% வச்சு கேட்டிங்க அப்படின்னா டீசெண்டாக இருக்குது. ரொம்ப 100% வேணாம். காதை வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குது. பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலேயே ஃபஸ்ட்டு பேஸ் கிடையாது. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த பாட்டு. என்ன ப்ரோ மியூசிக் மட்டும் வருதுன்னு கேட்காதீங்க. அதோ இப்போ வரும் பாருங்க, இந்த ஒரு பாட்டு தான். ஆடியோ கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, கிளியராக இருக்குது. ஸோ இதை பேஸை டெஸ்ட் பண்ணுறதுக்குனே நான் வந்து ஒரு பேஸ் டெஸ்டிங் ஒரு சாங் வச்சுக்கிறேன். ஸோ அதை நான் இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். பேஸ் வேறு லெவல் அடிக்குதுங்க காதுக்குள்ளே, ஆடலே அப்படி அடிக்குது. ஸோ வந்து சவுண்டை டிக்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சவுண்ட் ஃபுல்லாக வச்சுருக்கேன். பேஸ் வேறு லெவலு, டஃப்பு போட்டுக்கே டஃப்பு கொடுக்குது. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. பேஸ் நல்லா அடிக்குது, ஒரு ஃபயராக இருக்குது, வேறு லெவல். வாவ் சூப்பராக இருக்குது. ரைட் லெஃப்ட் காம்பினேஷனு எல்லாம் ஜிக்ஸாக்காக சூப்பராக இருக்குது. தெரிக்குது பேஸு. இருங்க நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். அப்படியே அடி போடுது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு பிஜிஎம் தான். காது அப்படியே ஸோ பொழந்துட மாட்டிருக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு பேஸில் வராருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு போல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்படியே முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பீஸ் அவுட்.